வணக்க நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஜூலை மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ஜூலை மந்த் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது யார் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை படி தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஜூலை மந்த் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 10th எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ஜினியரிங் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதனால் நிறைய சோஷியல் மீடியாவில் எக்ஸாம் நடக்காது. அதேமாதிரி 4th இயருக்கு மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும், மற்ற இயர்ஸ்க்குலாம் எக்ஸாம் இருக்காது அப்படின்ட்டு பரவ ரூமர்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை எந்த விதத்துலையும் நிறுத்திடுறாங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எப்போ வேணால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா வைஸ் சான்சலர் சூரபாவும் எஜுகேஷனல் மினிஸ்டரும் மீட்டிங் கூடிய சேர்த்துல நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் எது வந்தாலும் உங்களுக்கு நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இந்த 2 பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே வாங்கலாம் அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தா. உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் ஃபஸ்ட்டாக அதாவது ஃபார் சப்போர்ட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். எத்தனை பேர் அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அந்த வீடியோஸை பார்த்து கிளியர் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வந்தால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நன்றி. இந்தமாதிரி நிறைய லைக்ஸ் அதுக்கப்புறம் சஜஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில். அதாவது சர்க்யூட் தியரி சர்க்யூட் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல, அது சால்வ் பண்ணி காமிங்கட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோஸை பார்க்கணுன்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதை எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. நன்றி.